ஸோ இந்த ரயில்வேவோட காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதாவது த்ரோ ஆஃப் ஸ்விட்ச்னா என்ன, ஸ்ட்ரெச்சர் பார்னா என்ன, அதுக்கடுத்து டோனா என்ன, அதுக்கடுத்து ஃபேஸிங் டைரக்ஷன்னா என்ன, ஹெயிலிங் டைரக்ஷன் டெய்லிங் டைரக்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளாஷ்னா என்ன, செக் ரெயில்னா என்ன, அதுக்கடுத்து வந்துட்டு விங் ரெயில்னா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாக் ரெயில்னா என்ன, டங் ரெயில்னா என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஓகேங்களா? மிச்சம் எல்லாத்தையும் ஹீல் டைவர்ஜஸ்னா என்ன, க்ளோஷர் ரெயில்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம இந்த வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், ஒன் செகண்ட். ஸோ செக் ரெயில்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ரொவைடட் ஆன் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் கிராசிங் லொக்கேஷன் ஃபார் கைடிங் ஒன் வீல் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அண்ட் thus to check the tendency of other wheels to climb over crossing. அது என்ன அப்படின்னா செக் ரெயில் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்துட்டு இது பேர் வந்து செக் ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து விங் ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த செக் ரெயில் வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வீல் வந்து கரெக்டாக தான் வந்து அந்த இதில் தான் வந்து ட்ராவல் பண்ணுதா, அந்த ட்ராக்கில் தான் வந்து ட்ராவல் பண்ணுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காக தான் வந்து செக் ரெயில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கைடிங் ஒன் வீல் ஆஃப் வெஹிக்கிள் thus to check the tendency of other wheels to climb over crossing. ஓகேங்களா? அது வந்து கரெக்டாக தான் வந்துட்டு ஏறி போயிட்டுருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹீல் கிளியரன்ஸ் இல்லைனா ஹீல் டைவர்ஜன்ஸ். இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேஜ் ஃபேஸ் ஆஃப் ஸ்டாக் ரெயில் அண்ட் டங்க் ரெயில் வென் மெஷர்ட் அட் த ஹீல் ஆஃப் த ஸ்விட்ச். அது என்ன அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஸ்டாக் ரெயில், இது வந்து டங்க் ரெயில். ஓகேங்களா? இது வந்து ஸ்டாக் ரெயில், இது வந்து டங்க் ரெயில். இது வந்து டங்க் ரெயில்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டாக் ரெயில், இது வந்து பர்மனெண்ட்டான ஒரு ரெயில். இது வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து டங்க் ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து இம்மூவபிள். ஓகேங்களா? இந்த இதுக்கும் இருக்கிற இடையில இருக்க டிஸ்டன்ஸ் பேர் தான் வந்துட்டு ஹீல் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹீல் கிளியரன்ஸ்லேயே வந்து ரெண்டு இது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து த்ரோ ஆஃப் ஸ்விட்ச்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஹீல் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஹீல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்து கண்டுபிடிக்கிறது, இது வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து டோனா என்ன ஹீல்னா என்ன பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட இன் ஜென்ரலாக வந்துட்டு டோனா என்ன ஹீல்னா என்னன்னு சொல்லி நமக்கே தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஃபுட் இருக்குது அப்படின்னா அதோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து டோன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து பேக் பார்ட் வந்து ஹீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் வந்து ட்ரெயின்லையும். இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட், அதாவது ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ரயில்வே ட்ராக் வந்துட்டு டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பேக் பார்ட் ஆஃப் த ரயில்வே ட்ராக் வந்துட்டு ஹீல்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கே காட்டுறேன். இந்த இது இருக்கு இல்லையா, ஒன் செகண்ட். இதில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து டோ அண்ட் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பேக் பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஹீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரயில்வே ட்ராக்னு வச்சுக்கோங்க. இது ரயில்வே ட்ராக்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்துட்டு டோ, இதுக்கு பேர் வந்து ஹீல். ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட் பார்ட் இதுதான் வந்துட்டு ட்ரெயின் வந்து ஏறி நிற்கிது, இதுக்கு பேர் வந்து டோ. அதுக்கடுத்து இது வந்து பின்னாடி போகிறதுக்கு பேர் வந்துட்டு ஹீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹீல் இருக்கு இல்லையா, இது வந்து ஹீல்னு சொல்லுவாங்க. இந்த டைரக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபேஸிங் டைரக்ஷன். இந்த டோ இருக்கு இல்லையா, இது வந்து ஹீல். ஒன் செகண்ட். இது வந்துட்டு ஹீல்னு சொல்லுவாங்க, இது வந்து டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த டைரக்ஷனுக்கு பேர் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு டோ இருக்கிற டைரக்ஷனுக்கு பேர் வந்து ட்ரெயிலிங் டைரக்ஷன். இதே வந்து ஹீல் இருக்கிற டைரக்ஷனுக்கு வந்து ஃபேஸிங் டைரக்ஷன். இதுதான் வந்து ஃபேஸிங் டைரக்ஷன், இது வந்துட்டு ட்ரெயிலிங் டைரக்ஷன். இது வந்து கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஃபேஸிங் டைரக்ஷன்னா இந்த ஸ்விட்சில் இருந்து இந்த டோ இந்த கிராசிங் வந்து பார்க்குறதுக்கு பேர் வந்துட்டு ஃபேஸிங் டைரக்ஷன் சொல்லுவாங்க. ட்ரெயிலிங் டைரக்ஷன் அப்படின்னா இந்த கிராசிங்லேருந்து இந்த ஸ்விட்சை வந்து பார்க்குறதுக்கு பேர் வந்துட்டு ட்ரெயிலிங் டைரக்ஷன் சொல்லுவாங்க. இதே இந்த டீன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ட்ரெயிலிங் டைரக்ஷனில் தான் வந்துட்டு டோ வந்து சொல்லுவாங்க. இந்த ஃபேஸிங் டைரக்ஷனில் வந்து ஹீல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம பார்க்கலாம். இந்த ஹீல் டைவர்ஜன்ஸ் அப்படின்னா இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் காஜ் ஃபேஸ் ஆஃப் ஸ்டாக் ரெயில் அண்ட் டங்க் ரெயில் வென் மெஷர்ட் அட் ஹீல் ஆஃப் த ஸ்விட்ச். இந்த ஹீல் ஆஃப் த ஸ்விட்சில் இருந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு இது வந்து டங்க் ரெயில், இது ஸ்டாக் ரெயில். ஓகேங்களா? இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் பேர் தான் வந்துட்டு ஹீல் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டாக் ரெயில் அண்ட் டங்க் ரெயில். அதான் வந்துட்டு அது வந்து ஹீல் ஆஃப் த ரெயிலுக்கு வந்து மெஷர் பண்ணும்போது அது பேர் வந்துட்டு ஹீல் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹீல் டைவர்ஜன்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா?
இந்த ஹீல் டைவர்ஜென்ஸ்க்கு வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீட்டர் கேஜ்க்கு வந்துட்டு 12.1, நேரோ கேஜ்க்கு வந்து 9.8 அண்ட் ப்ராட் கேஜ்க்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 13.7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ராட் கேஜ்க்கு வந்து 13.7, மீட்டர் கேஜ்க்கு வந்து 12.1 அண்ட் நேரோ கேஜ்க்கு வந்து 9.8. இதே வந்து த்ரோ ஆஃப் ஸ்விட்ச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹீல் பார்த்தோம் இல்லையா, ஹீல் கிளியரன்ஸ் அப்படின்னா இது வந்து ஹீல்லேருந்து மெஷர் பண்ணுவாங்க. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டாக்ரேல் அண்ட் டங்கரேல் மெஷர்ட் இந்த ஹீல் ஆஃப் த ஸ்விட்ச் அப்படின்னா வந்துட்டு ஹீல் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு த்ரோ ஆஃப் த ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு டோ இதுலேருந்து மெஷர் பண்ணுவாங்க, டோலேருந்து மெஷர் பண்ணுவாங்க. இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டாக்ரேல் அண்ட் டங்கரேல் மெஷர்ட் ஃப்ரம் டோ ஆஃப் த ஸ்விட்ச் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பேர் தான் வந்துட்டு த்ரோ ஆஃப் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வேல்யூ என்ன அப்படின்னா வந்துட்டு 9.5, 8.9 அந்த மாதிரி இருக்கும். இப்போ ப்ராட் கேஜ்க்கு வந்துட்டு 9.5, மீட்டர் கேஜ்க்கு வந்து 8.9, நேரோ கேஜ்க்கு வந்துட்டு 8.9 அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே இது வந்துட்டு ஹீல் கிளியரன்ஸ்க்கு வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, 13 பாயிண்ட் இல்லை சம்திங் 12 பாயிண்ட் அண்ட் தென் வந்துட்டு 9 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா இட் இஸ் த டிஸ்டன்ஸ் த்ரோ. இது வந்து என்ன இருக்கும்னா த்ரோ ஆஃப் த ஸ்விட்ச் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டோ ஆஃப் த டங்கரேல் இருந்துட்டு மூவ் சைட்வேஸ் டு ப்ரொவைட் பாத் ஃபார் டிசையர் டைரக்ஷன் ஆஃப் த டர்ன் அவுட். அதாவது இப்போ இது இருக்குல்ல, இதான் வந்து மெயின் ரெயில் வச்சுக்கோங்க. இது வந்து டோ ஆஃப் த டங்கரேல் வந்துட்டு டிசைர் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது அது வந்து நான் ஒரு டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரெயின் வந்து இன்னொரு வேணுங்கிற டைரக்ஷனில் வந்து திருப்பிக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்துட்டு டங்கரேலோட டோவை வந்து மூவ் பண்ணுறாங்களே, அதுக்கு பேர் தான் வந்துட்டு த்ரோ ஆஃப் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து இன் ஜென்ரலாக வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா 11.4. இது ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ, 11.4 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஸ்விட்ச் ஆங்கிள் அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் ஸ்டாக்ரேல் அண்ட் டங்கரேல். சிம்பிளுங்க. இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆங்கிள் பிட்வீன் ஸ்டாக்ரேல் அண்ட் டங்கரேல் பேர் தான் வந்துட்டு ஸ்விட்ச் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஃப்ளான்ச் வேட் டெப்த்து. ஸோ இந்த ஃப்ளான்ச் வேட் டெப்த் அப்படின்னா இது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இது இருக்க என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டாக்ரேல இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளான்ச் ஹீல் பிளாக். இதுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் வந்துட்டு ஃப்ளான்ச் வேட் டெப்த் அப்படின்னு சொல்லி ஃப்ளான்ச் வேட் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா ஸ்டாக்ரேலுக்கும் அதுக்கடுத்து ஹீல் பிளாக் டாப் போர்ஷன் ஆஃப் த ஸ்டாக்ரேலுக்கும் அதுக்கடுத்து டாப் போர்ஷன் ஆஃப் த ஹீல் பிளாக் இருக்கு இல்லையா, இதுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு ஃப்ளான்ச் வே கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஃப்ளான்ச் வே கிளியரன்ஸ் அப்படின்னா இல்லை டாப் ஆஃப் த ஸ்டாக்ரேலுக்கும் டாப் ஆஃப் த ஹீல் பிளாக்குக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் போய் தான் வந்துட்டு ஃப்ளான்ச் வே கிளியரன்ஸ். ஓகேங்களா. இந்த ஃப்ளான்ச் வே டெப்த் அப்படின்னா டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த ரன்னிங் ரெயில் டு த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹீல் பிளாக். அதுதான் வந்துட்டு இது வந்து என்னன்னா ஃப்ளான்ச் வே டெப்த். இதுதான் வந்து ஃப்ளான்ச் வே டெப்த். அது என்ன அப்படின்னா டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டாக்ரேல் டு த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹீல் பிளாக். அதுதான் வந்துட்டு ஃப்ளான்ச் வே டெப்த். ஓகேங்களா. அடுத்து ஃப்ளேர் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. செக் ரயில் மாதிரியே தான் இருக்கும் அதுவும். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கைடு பாத் ஸோ தட் ஃப்ளான்ச் வில் என்டர்ஸ் அண்ட் லீவ்ஸ் த ட்ராக் ஸ்மூத்லி. அது ஃப்ளேர் வந்துட்டு இது வந்து ஒரு கைடு பாத்தை வந்து கைட் பண்ணும். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு வீல்ஸ் வந்து கரெக்டாக என்ட்ரு ஆகுதா அதுக்கடுத்து வந்து லீவ் ஆகுதா அப்படிங்கிறத வந்துட்டு கரெக்டாக கைட் பண்ணுற பேர் வந்து ஃப்ளேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இட் இஸ் கிராஜுவல் வைடனிங் ஆஃப் ஃப்ளான்ச் விச் ஃபார்ம்ஸ் பை பெண்டிங் த ஸ்ப்ளேயிங். அது என்ன இருக்கும் அப்படின்னா பெண்டிங் ஆர் ஸ்ப்ளேயிங் த எண்ட் ஆஃப் த செக் ரயில். அது செக் ரயிலோட எண்டை வந்துட்டு நம்ம வந்து பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அவே ஃப்ரம் த காஜ் லைனில் வந்துட்டு பெண்ட் பண்ணும்போது ஒரு கிராஜுவல் வைடனிங் ஆஃப் த ஃப்ளான்ச் வந்து கிடைக்கும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃப்ளேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா கிராஜுவல் வைடனிங் ஆஃப் த ஃப்ளான்ச் விச் ஃபார்ம்ஸ் பை பெண்டிங் ஆர் ஸ்ப்ளேயிங் த எண்ட் ஆஃப் த செக் ரயில் ஆர் காஜ் லைன் அவே ஃப்ரம் த காஜ் லைன். அது கேஜ் லைனில் இருந்துட்டு அதோட எண்டை வந்துட்டு பெண்ட் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃப்ளேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஃப்ளான்ச் வே டெப்த். ஓகேவா. தென் ஸ்டாக் ரயில். ஃபஸ்ட்டே சொன்னீங்க ஸ்டாக் ரயில்னா என்ன அப்படின்னு. அதாவது அந்த டங்க் ரயில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு பிளேஸ்க்கு பேர் வந்துட்டு ஸ்டாக் ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க. டங்க் ரயில் அப்படிங்கிறது மூவ் ஆகிருக்கிற ஒரு இதுக்கு பேர் தான் வந்துட்டு டங்க் ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னா த்ரோ ஆஃப் ஸ்விட்ச். இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரன்னிங் ஃபேஸ் ஆஃப் ஸ்டாக் ரயில் அண்ட் டோ ஆஃப் த டங்க் ரயிலுக்கு வந்து த்ரோ ஆஃப் ஸ்விட்ச். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா ஸ்ட்ரெச்சர் பார் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். என்ன அப்படின்னா டு கீப் யுவர் கேன்வாஸ் ஸ்ட்ரெச்ட் அவுட் அண்ட் டாட் as tightly as possible so that your canvas doesn't distort when switching. அதாவது ஸ்விட்சிங் பண்ணும்போது இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரயில் வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெச்சர் பார் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த பார் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் பார் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். டு கீப் யுவர் கேன்வாஸ் ஸ்ட்ரெச்ட் அவுட் அண்ட் டாட் as tightly as possible. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கேன்வாஸ் வந்துட்டு நம்ம டைட்டாக வந்து க்ரிப்பாக வந்து பிடிச்சிருக்கிறதுக்காகவும் அது இந்த ரயிலும் வந்து க்ரிப்பாக வந்து பிடிச்சிருக்கிறதுக்காகவும் அதுக்கடுத்து வந்துட்டு அதோட போர்ஷன் வந்து டிஸ்டார்ட் ஆகாமல் அதாவது அதோட போர்ஷன் வந்து கலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகவும் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு இதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரெச்சர் பார் அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. டு கீப் யுவர் கேன்வாஸ் ஸ்ட்ரெச்ட் அவுட், அது ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரெச் அவுட் பண்ணியிருக்கிறதுக்காகவும் ஸோ தட் யுவர் கேன்வாஸ் டசன்ட் டிஸ்டார்ட். ஸ்விட்சிங் பண்ணும்போது அந்த கேன்வாஸ் வந்து டிஸ்டார்ட் ஆகாமல், அதாவது குழஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகவும் அதோட பொசிஷன்லேயே வந்து அது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஸ்பேஸுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரெச்சர் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கிரேட் காம்பன்சேஷன் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அதுதான் அந்த கிரேட் காம்பன்சேஷனோட வேல்யூ என்ன அப்படின்னா அந்த 1% by 1/100 into 0.84 by 1/x. இதில் வந்து 1119 அப்படிங்கிறதா வந்து கிரேட் காம்பன்சேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ விங் ரெயில், the nose of the crossing which helps in channelizing the wheels. அதாவது இந்த வீல்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக வந்து அந்த ரயிலில் வந்துட்டு சேனலைஸ் பண்ணுற ஒரு இதுக்கு பேர் தான் வந்துட்டு விங் ரெயில் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு செக் ரெயில் தான் என்ன, விங் ரெயில்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த விங் ரெயில் வந்து பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது வந்து விங் ரெயிலுக்கு பேரலாக வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. டு கீப் த வீல்ஸ் ஆன் ரோலிங் ஸ்டாக் இன் அலைன்மெண்ட் டு ப்ரிவென்ட் டீரெயில்மெண்ட், அது டீரெயில்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பேர் தான் வந்துட்டு செக் ரெயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபேஸிங் டைரக்ஷன். ஸோ நான் ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, ஃபேஸிங் டைரக்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஃபேஸிங் டைரக்ஷன், இது வந்து ட்ரெயிலிங் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோ போர்ஷனில் நின்றுட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்விட்சில் நின்றுக்கிட்டு அது வந்து கிராசிங்கை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃபேஸிங் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிராசிங்கில் நின்றுக்கிட்டு நம்ம வந்து டோவை நோக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு ட்ரெயிலிங் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபேஸிங் டைரக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வந்து ட்ரெயின் வந்து போக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்விட்சில் நின்றுக்கிட்டு கிராசிங்கை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸிங் டைரக்ஷன். இதே வந்து கிராசிங்கில் நின்றுக்கிட்டு டோவை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா அது பேர் ட்ரெயிலிங் டைரக்ஷன். ஓகேங்களா, தட்ஸ் இட். அந்த செக் ரெயில் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கைடிங் ஒன் வீல் ஆஃப் வெஹிக்கிள் அண்ட் தஸ் டு செக் த டெண்டன்சி ஆஃப் அதர் வீல்ஸ் டு கிளைம் ஓவர் த கிராசிங். அதுதான் வந்துட்டு செக் ரெயில். அது இன்னொரு வீல்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக வந்து அந்த இதில் வந்து கிளைம் ஆகுதா அப்படிங்கிறத வந்து கைடு பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்க ஒரு காம்பனண்ட் பேர் தான் செக் ரெயில். ட்ராக் ஜங்ஷன் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்ஸ் ரெண்டோட காம்பினேஷனுக்கு பேர் தான் வந்து ட்ராக் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு சிமெட்ரிக்கல் ஸ்ப்ளிட்.